வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஏசிசியோட ஃபவுண்டர். சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆய்வறிக்கையின்படி மேக்சிமம் 12% பிஸ்னஸ் தான் வந்து என்ன ஆகுதுன்னா சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 32% 12% சக்ஸஸ் ஆகுது. அதுல 32% எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. முடியாத பட்சத்துல என்ன பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 56% பிசினஸ் வந்து ரன்னிங்ல போயிட்டு இருக்கு, ரோலிங் ஆக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா ஆரம்பிச்சாச்சு, அதை வந்து என்ன பண்ண முடியல, அவங்களால நிப்பாட்ட முடியல. காரணம் நிறைய வந்து லோன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் கமிட்மெண்ட்ஸுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால பிஸ்னஸை வந்து ரன்னிங்லேயே தான் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ 56% பிஸ்னஸ்களும் இன்னைக்கு வந்து ரன்னிங்ல தான் ஓடிட்டு இருக்குது, அதாவது ரோலிங் பேஸ்ல தான் ஓடிட்டு இருக்குது. 12% தான் சக்சஸ் ஆகுது. 32% என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாவே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், இது எதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜியில அடாப்ஷன், டெக்னாலஜியில என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்டேட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு டெக்னாலஜியில அடாப்ஷன் சைக்கிள்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. அதாவது என்னன்னா இப்படி எஸ் மாதிரி இருக்கும், ஒரு சைக்கிள் இருக்கும். இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிசினஸுக்குமே, எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குமே, எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுக்குமே, எந்த ஒரு பிசினஸுக்குமே ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு இறக்கம் இருக்கும். ஒரு ஏற்றம், ஒரு இறக்கம் கண்டிப்பா இருக்கும். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மாற்றம் வந்து நம்ம தான் அந்த ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம தான் மாறணுமே தவிர, பிசினஸ்ல இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இந்த ப்ராடக்ட்ஸ்ல எதுலேயுமே ஏற்றமும் இறக்கமும் 100% இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்மளுடைய துறை சார்ந்த நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி, நம்ம ப்ராடக்ட்ஸ் தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏற்றத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ, இந்த ஏற்றம் ஏறக்கூடிய டைம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பிசினஸ்ல சக்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு காலகட்டம் மாறி அந்த பிசினஸ் வந்து இறக்க காலகட்டத்துல சிலவங்க போய் என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த துறை, அந்த இண்டஸ்ட்ரி, அந்த ப்ராடக்ட்ஸோடைய அந்த அந்த காலகட்டம் அதெல்லாமே ஏறும்போது ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். அது ஏறி இறங்கும் போது ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஃபெயிலியரா இருக்கும். இது வந்து நம்ம வந்து நிறைய பேர் இதுல வந்து தான் மாட்டிக்கிறது. அதுல நம்பர் ஒன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே, எந்த ஒரு தொழிலுமே, எந்த ஒரு துறையுமே, எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே இனோவேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதை கண்டுபிடிப்பாளர்கள், புதிய புதிய விஷயத்த கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தக்கூடியவங்களுக்கு பேர் தான் இனோவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ், அவங்கள்ட்ட பெரிய அளவுல முதலீடு இருக்காது, ஆனா கண்டுபிடிப்பு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சு அதை வந்து அதை வந்து மார்க்கெட் பிளேஸ்ல கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, சேல் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரேடு சென்டர் மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் எக்ஸிபிஷன் எல்லாம் போனீங்கன்னா நிறைய புதிய புதிய ஐடியாஸ், புதிய புதிய பிசினஸ் விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஐடியா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து இவங்க ஆரம்பத்திலேயே அதை வந்து என்ன பண்றாங்க, கணிச்சு அதை டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. இது நம்பர் ஒன், இந்த ஏற்றத்துல நிற்கக்கூடிய முதல் முதல் ஸ்டெப்ல நிற்கக்கூடிய நபர்கள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நபர்கள், ரெண்டாவது இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொந்தமா எதையுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, இவங்க சொந்தமா எதையுமே ஆரம்பிக்க மாட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இனோவேட்டர்ஸ் கண்டுபிடிச்ச விஷயத்த இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து கேபிட்டல் போட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிசினஸ்ல அட்டாச் பண்ணி அதை வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து இந்த இனோவேட்டர்ஸ் கண்டுபிடிச்ச புதிய விஷயத்த மார்க்கெட்ல கொடுத்து அதிகமான பணம், ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் டைம், அதிகமான பணத்தை என்ன பண்ணிடுவாங்க, ப்ராஃபிட்டை வந்து சம்பாதிப்பாங்க. இது வந்து பிசினஸ்ல growth ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க. இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க யாருன்னா, அவங்க பேரு ஏர்லி வந்து மெஜாரிட்டி. அதாவது இந்த கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிச்ச விஷயத்த வாங்கி அதுல சம்பாதிச்சு கொஞ்சம் தூரம், கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆன பிறகு, சரி இது நல்லா போயிட்டு இருக்குதே, இதை வந்து நாமளும் எடுத்து செய்யலாமே அப்படின்னு சொல்லி
என்ன பண்ணுவாங்க, அந்த பீக்கில் வரும்போது கொஞ்சம் பேர் அதை வந்து அந்த ப்ராடக்ட்ஸையோ அந்த இண்டஸ்ட்ரியோ என்ன பண்ணுவாங்க, டேக் ஓவர் எடுத்து அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் வந்து லாபம் சம்பாதிப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டேஜில் இந்த பிஸ்னஸ், இந்த இண்டஸ்ட்ரி, இந்த காலகட்டம் இறங்கும் போது கொஞ்சம் பேர் ஆரம்பத்திலே இந்த இனோவேட்டர்ஸ் கொண்டு வரும்போதே தெரியும். பட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, உடனடியாக அதை வந்து கையில் எடுத்து அதை இறங்க மாட்டாங்க. காரணம், பல சந்தேகங்களும், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற நிறைய விஷயங்களை போட்டு மைண்டில் போட்டு குழப்பி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அதில் வந்து அவங்க முழுமையாக என்ன பண்ண மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ரெண்டு நபர்களும், இந்த ரெண்டு கேட்டகரியும், அதாவது இன்னோவேட்டர்ஸ் வந்து வாங்கி உடனே அதை வந்து ப்ராஃபிட் பார்க்குறவங்களையும், ப்ளஸ் கொஞ்ச நாள் பொறுத்து அதை வந்து தன்னோட அட்டாச் பண்ணி அதை வந்து பிஸ்னஸ் ஆக்கி அதை வந்து அதில் லாபம் பார்த்தவங்களையும் பார்த்து இவங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை டேக் ஓவர் எடுப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரி எடுப்பாங்க, இல்லை அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க, வாங்கி அதை வந்து பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. அது ஏறி இறங்குற டைமில் தான் இவங்க எடுப்பாங்க. இதில் தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் குறைய ஆரம்பிக்கும், அதனுடைய growth கம்மியாக ஆரம்பிக்கும், அதனுடைய வளர்ச்சி கம்மியாகும் போது இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து என்ன ஆகாது, பெரிய அளவில் வளராது. இது ஒரு டைப். லாஸ்ட் கடைசியில எல்லாருமே முடிச்சு அந்த பீஸ், அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ், அந்த ஒரு டைமிங், அதனுடைய அந்த வளர்ச்சி காலகட்டம் முடிஞ்சு அது அது வந்து அதை வந்து ஓரம் கட்டக்கூடிய டைம்ல கொஞ்சம் பேர் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, டேக் ஓவர் எடுத்து பிசினஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க முற்றிலுமாக இந்த தொழிலை விட்டு, இந்த துறையில ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நிறைய பிசினஸ்கள் ஏத்தம், அந்த அந்த ஏறுற டைம்ல, அதாவது சன்செட், சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்படின்ற ரெண்டு பிசினஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. இந்த சன்ரைஸ் ஆகும்போது, இந்த பிசினஸ் growth ஆகும்போது எடுக்காம, பிசினஸ் இறங்கும் போது, அந்த அந்த காலகட்டம், அந்த இண்டஸ்ட்ரி, அந்த அந்த துறை வந்து நலிவடைஞ்சு அடுத்த அப்டேஷன் ஆகுறத டைம்ல அந்த பழையதை எடுத்து பிசினஸ்க்குள்ள வருவாங்க. அவங்க தான் ஃபெயிலியர் ஆகுறது. அப்போ நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ்ல இருந்தீங்கன்னா, இன்னைக்கு என்னென்ன எல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா, அடுத்த அப்டேஷன் என்ன செஞ்சா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர முடியுன்றத கரெக்டா அனலைஸ் பண்ணி, புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை டேக் ஓவர் எடுத்து அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை மார்க்கெட்ல கொண்டு வந்து ஃபாஸ்டா growth ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டா இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயம். கண்டிப்பா எல்லாருமே யோசிங்க, நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் உங்க பிசினஸ் நடக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்னும் சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்.